வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கா, எல்லாமே கீழே எல்லாத்துலேயுமே 7 தான் இருக்குது. ஓகே, ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் 2 மைனஸில் வந்திருக்கு, 1 ப்ளஸில் வந்திருக்கு. இதுக்கு 4 ஆன்சர், அதுலேயும் பை 7 இருக்குது. அப்போ ஹோல் நம்பராக மாற்ற முடியாது, பை 7 வரணும். பார்க்கலாமா எப்படி வருது அப்படின்ட்டு. இது எப்படி பண்ணலான்னா, ஒரு ஈஸி மெத்தடு சொல்கிறதுக்கு முன்னால், இதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ இதில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னா 6 இருக்குது இல்லையா? இந்த 6 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸில் இருக்குது. அடுத்தது இது -3, அதாவது நடுவில் இருக்கிறத மட்டும் நான் எழுதுகிறேன். அடுத்தது -1, இதை மட்டும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன வருதுன்னா, மைனஸில் வந்து 2 வருது, மைனஸில் வந்து 5 வருது, ப்ளஸில் வந்து 4 வருது. ஓகேவா? இதுக்கு பை 7 இருக்குது. இப்போ என்ன ஆகுது பாரு, 6 - 3 பண்ணால் இங்கே +3 ஆயிருமா? +3 கூட -1 பண்ணுனா 2 ஆயிருமா இங்கே? ஓகே, அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, -2 -7னா -4 வந்துருமா? சாரி, -7 வந்துருமா? -7 கூட +4 பண்ணுனா நமக்கு -3 தான் வரும். பை 7 இருக்குது. இப்போ இதை வந்து இது என்ன ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சடாக வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7 2s 14 கூட இதை பண்ணுவோமா? இதை ஆட் பண்ணுவோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். 7 2s 14, -3 இருக்குது, டிவைடட் பை 7. நமக்கு ஆன்சர் என்ன? 11/7. ஈஸியாக இருக்கா இது? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு, இது 3rd ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? 11/7C. ஓகே, ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.